Hello friends, welcome to Tanglish to English platform. Today we are going to see present perfect tense. Okay, present perfect tense இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறோம். அது எந்த இடங்களில் எந்த சிச்சுவேஷனில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக 3 இடங்களில் நம்ம இதை பயன்படுத்துகிறத பார்க்க போகிறோம். முதல்ல டெஃபினேஷன் என்னன்னு பார்ப்போம். விளக்கம் என்ன, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட், அது எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா, டு ஷோ அன் ஆக்ஷன் தட் ஹேஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட். என்ன அர்த்தம்? ஷோ அன் ஆக்ஷன் தட் ஹேஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட். ஜஸ்ட்னா இப்போ தான்ங்கிறோம்ல, அதுதான் ஜஸ்ட். கம்ப்ளீட்டட்னா முடிஞ்சு போனது. டு ஷோ அன் ஆக்ஷன், ஒரு செயலானது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தணும்னு கூட சொல்லலாம். ஒரு செயலானது ரீசண்டாக முடிஞ்சிருக்கணும், அதுதான் இங்கே பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஹீ ஹேஸ் சோல்ட் ஹிஸ் கார். அவன் தன்னுடைய காரை விற்றுவிட்டான். ஹேஸ் சோல்டு. இப்போ இந்த சோல்டுங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்கள், V3 ஃபார்மில் தான் வரும். இது எல்லாமே செல்லு, சோல்டு, செல்லிங் இல்லையா, வேர்ப் ஃபார்ம்ஸ். அப்படி பார்க்கும்போது ஹீ ஹேஸ் சோல்டு. இப்போ இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸில் எல்லா பெர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேவ் அல்லது ஹேஸ் நிச்சயமாக வரும். ஹேவ் அல்லது ஹேஸ் கூட வேர்ப் 3 ஃபார்ம் வந்துச்சுன்னு சொன்னால், V3 ஃபார்ம் வந்துச்சுன்னு சொன்னால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் கொடுத்தா உங்களுக்கு, ஷோ அன் ஆக்ஷன் தட் ஹேஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி முழுமை பெற்ற, முடிவு பெற்ற ஒரு செயலை குறிப்பிட இது பயன்படும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஹீ ஹேஸ் சோல்ட் ஹிஸ் கார். அவன் காரை விட்டு இருக்கிறான், வித்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது சிறிது காலத்திற்கு முன்பாகங்கிறது அது உள்ளேயே அடங்கியிருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அல்லது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஹேஸ் பயன்படுத்துகிறோம், ஹேஸ் சோல்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். I have just given you the answer. I have just given you the answer. நான் இப்போ தான் உனக்கு அந்த பதிலை சொல்லி இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் தான் ஹேவ். இப்போ தானேப்பா நான் உனக்கு அந்த பதிலை சொல்லியிருக்கேன், இப்போ தானே சொன்னேன் அப்படிங்கிற அர்த்தம் அது. I have just given you the answer. இதில் பாருங்கள், have just given வந்துருச்சா. அப்போ ப்ரெசண்ட்டாகவும் இருக்குது, பெர்ஃபெக்டாகவும் இருக்குது. இப்போ பெர்ஃபெக்ட்னா என்னென்னா, அந்த செயலோட தாக்கமானது இப்போவும் நம்மக்கிட்ட இருந்துச்சு, அதோட இம்பேக்ட் இன்னும் இருக்குது பேசுகிற சமயத்தில் அப்படின்னு சொன்னால் அதை தான் பெர்ஃபெக்ட்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். பெர்ஃபெக்ட்னா நீங்கள் அந்த மீனிங் இருக்காதிங்க, முழுமையாக, முற்றிலுமாக, சரியானதாக அந்த அர்த்தம் இருக்காதிங்க. பெர்ஃபெக்ட்னா அந்த இடத்துல இப்படி வச்சுங்க, ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அந்த ஆக்ஷனுடைய தாக்கமானது பேசுகிற சமயத்தில் இப்போவும் இருக்குது, அப்படி மனசில் இருக்குது அப்படின்னாக்கா பெர்ஃபெக்ட்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஐ ஹாவ் ஜஸ்ட் கிவன் யூ த ஆன்சர். இப்போ தானேப்பா நான் உனக்கு அந்த பதிலை கொடுத்துருக்குறேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செயலானது. அப்போ டு ஷோ அன் ஆக்ஷன் தட் ஹாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட். த ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட் நவ். ஆன்சர் கொடுத்தாச்சு இல்லையா. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் பார்க்குறோம். ரெண்டாவது சிச்சுவேஷன் எங்கே நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to show an action begun in the past but still going on. ரெண்டாவது சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, to show an action begun in the past. கடந்த காலத்தில் ஒரு செயலானது ஆரம்பிக்கப்பட்டு இருக்க வேண்டும். பிகன்னாக்கா பிகானோட பார்ட்டிசிபல் ஃபார்ம். பிகன். அப்போ V3 ஃபார்ம் பிகன் வந்துருக்கு பாருங்கள். டு ஷோ அன் ஆக்ஷன் பிகன் இன் த பாஸ்ட் பட் ஸ்டில் கோயிங் ஆன். முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயலானது இப்போவும் நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ஹவ் பீன் இல் சின்ஸ் மண்டே லாஸ்ட். நான் சென்ற திங்கட்கிழமை முதல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு இந்த செயல். எப்போ நோய்வாய்ப்பட்ட செயல் இல்லை இருக்கிறது, சிக்காக இருக்கிறது முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு, திங்கக்கிழமையே ஆரம்பிச்சிருச்சு.
ஆனால் இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன் அதை இந்த சமயத்துலேயும் நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் என்பது தான் இதோட பொருள். அதுதான் த ஆக்ஷன் பிகன் இன் த பாஸ்ட் பட் ஸ்டில் கோயிங் ஆன், இப்போவும் அந்த செயல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள், we have lived here for 5 years, நாங்கள் இங்கு 5 ஆண்டுகளாக வசித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லும்போது we are still living hereங்கிற மீனிங் அது உள்ளே அடங்கியிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், we have lived here for 5 years, நாங்கள் இங்கு 5 வருஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா இப்போ நாங்கள் அதே இடத்துல தான் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னமும் நான் அங்கே தான் வசித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ ரெண்டாவது சுச்சுவேஷன் புரியுது. ஓகே, மூணாவது கடைசி சுச்சுவேஷன் நம்ம எங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, டு டினோட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் வென் த டைம் இஸ் நாட் கிவன். பாஸ்ட் ஆக்ஷனை நான் கடந்த கால செயலை குறிப்பிடுறோம், ஆனால் எப்போ அந்த செயல் நடைபெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கடந்த கால செயல் தான், கடந்த காலத்தில் எப்போ அந்த செயல் நடைபெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் இன்றைக்கும் இப்போவும் பேசுகிற நேரத்துலையும் இருக்கும். ரைட், இப்போ இந்த மூணாவதுக்கு எக்ஸாம்பிள், அதாவது டு டினோட் பாஸ்ட் ஆக்ஷன் வென் த டைம் இஸ் நாட் கிவன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா டைமே கொடுத்துருக்காது. இப்போ பாருங்களேன் எக்ஸாம்பிள், some people have never seen the sea. Some people have never seen the sea. சில மக்கள், சில பேர் have never seen, எப்போதுமே பார்த்ததில்லை, the sea, கடலை. ஒரு சிலர் கடலை தங்களுடைய வாழ்நாளில் எப்போதுமே பார்த்தது கிடையாது. அப்போ have never seenங்கிறது இங்கே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக வந்திருக்கு. அப்போ எந்த நேரத்தில் அவங்க பார்த்ததில்ல, குழந்தையாக இருக்கும்போது பார்த்தது இல்லையா, அல்லது வாலிப வயதில் பார்த்தது இல்லையா, அப்படிங்கிற டைம்லாம் இங்கே நம்ம கொடுக்கவே இல்லை இல்லையா. அப்போ when the time is not given. அதே சமயத்தில் டு டினோட் த பாஸ்ட் ஆக்ஷன், கடந்த கால செயல், இதுக்கு முன்னாடி அவங்க பார்க்கவே இல்லைங்கிறது கடந்த கால செயலாக போகிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ஹாவ் சீன் த தாஜ்மஹால். நல்லா கவனிங்க, ஐ ஹாவ் சீன் த தாஜ்மஹால், நான் தாஜ்மஹாலை பார்த்து இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் தான் ஹாவ். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தாஜ்மஹாலை பார்த்து இருக்கேன்னு சொல்லும்போது எப்பயும் நான் பார்த்துருக்குறேன், எந்த காலம்னு தெரியல, சின்ன பிள்ளையிலையா, போன வருஷமா, டூர் போனப்பையா, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டைம் இஸ் நாட் கிவன், எந்த பொழுதில் எந்த கட்டத்தில் நம்ம பார்த்தோங்கிறது கொடுக்கல. ஆனால் ஹாவ் சீன்னு பார்க்கும்போது அது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்து இருக்கிறேன், அப்போ இருக்கிறேன்னு சொல்லும்போது ப்ரெசண்ட்டு தான் இல்லையா. அப்போ அந்த ஹாவ் சீன் V3 ஃபார்ம் இங்கேயும் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஐ ஹாவ் சீன் த தாஜ்மஹால், தாஜ்மஹாலை பார்த்ததனுடைய நினைவு, அந்த நினைவு அலைகள், எங்கே பார்த்தோம், எப்படி பார்த்தோம், அது எப்படி இருந்தது, எல்லாமே இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக மெமரியில் எனக்கு இருக்குது. அப்படிங்கும்போது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா? ரைட், இப்போ ஒரு சின்ன நோட்டு சொல்கிறது நல்லா கவனமாக கேளுங்க. ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் tells us that the action is complete, finished or perfect, that is at the time of speaking. இதான் விளக்கம். இப்போ ஒருத்தர் தமிழில் சொல்லிடுறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் tells us that the action is complete. ஒரு செயலானது முற்று பெற்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முழுமை பெற்று விட்டது, ஃபினிஷ்டு முடிஞ்சிருச்சு, ஆர் பர்ஃபெக்ட் அல்லது அதனுடைய தாக்கமானது இன்றைக்கும் பேசும்போதும் இருக்குது. அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், பேசுகின்ற தருணத்தில் அதனுடைய தாக்கமானது இன்னமும் இருக்கிறது. இது வேர்ப் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் வரும்னா ஹாவ் அல்லது ஹேஸ் கூட வேர்ப் 3 ஃபார்ம் வரும். ரைட்டா? ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தே ஹேவ், வி ஹேவ்னு சொல்லுவோம் இல்லையா. அது கூட எது வரும், V3 ஃபார்ம், வேர்பில் 3rd ஃபார்ம். நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்ப்போம். இட் இஸ் யூஸ்ட் டு டினோட் அன் ஆக்ஷன் பிகன் இன் த பாஸ்ட் அண்ட் இஸ் கண்டினியூயிங் அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்குறோம்.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு செயலானது ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது பேசுகின்ற சமயத்தில், பேசுகின்ற பொழுதில், அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங்னா இப்போ பேசுகிற நேரத்தில் அந்த செயலானது நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் டெல்லி சின்ஸ் 1990. 1990 முதல் அவன் புது டெல்லியில் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் கண்டினியூங் அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங்னு சொல்லும்போது அப்போலேருந்து இப்போ 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இருந்தாலும் அவன் டெல்லியில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா ஹேஸ் பீன் ஒர்க்கிங், ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் டெல்லி சின்ஸ் 1990 பார்த்தோம். இப்போ இல்லை அந்த ஹேஸு கூட பீன் கூட ஒர்க்கு கூட ஐஎன்ஜி சேர்க்குறோம். அதாவது என்ன ஃபார்மில் வந்திருக்கு? ஹேவ் அல்லது ஹேஸ் கூட பீன், பிஇஇஎன், பீன் ப்ளஸ் V4 ஃபார்ம். V4 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். V1ல் ஐஎன்ஜி சேர்ப்போம் அல்லது வேர்ப் ஃபார்மில் ஐஎன்ஜி சேர்த்தாக்கா கண்டினியூஸ் டென்ஸ் ஆகிடுது. ஓகேவா? இப்போ கண்டினியூஸ்னால் என்னென்னு தெரியும். ஐஎன்ஜி ஃபார்ம் வருதுனால இது கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடுது. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் த பாஸ்ட் 6 years. நான் ஆங்கிலம் கடந்த 6 ஆண்டுகளாக படித்து கொண்டு இருக்கிறேன். இப்பயும் நடக்குது. 6 வருஷமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்பயும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் த லாஸ்ட் 6 years. அடுத்த எக்ஸாம்பிள். தே ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் hours டுகெதர். தே ஹாவ் பீன் ஸ்டடியிங், அவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள், இப்போவும் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஷீ ஹாஸ் பீன் ரீடிங் த புக் ஃபார் 2 hours. அவள் அந்த புத்தகத்தை 2 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கிறாள். யூ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங், நீ பேசிக்கொண்டு இருந்திருக்கிறாய் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ திரும்பி ஒரு தடவை பார்ப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் tells us that the action is going on continuously and not completed at this present time. இப்போது உள்ள நேரத்தில் அந்த ஆக்ஷன் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, இன்னும் முற்று பெறவில்லை, முடிவு பெறவில்லை அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம என்ன ஃபார்மில் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு ப்ரெஷ்அப் பண்ணிக்குவோம். என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் அல்லது ஹேஸ் கூட பீன் ப்ளஸ் V4 ஃபார்ம். நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹேவ் அல்லது ஹேஸ் வந்திருக்கும் இல்லையா? யாரை பற்றி பேசுகிறோம்? ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ் அப்படின்னு வந்திருக்கோம். தே ஹேவ், யூ ஹேவ், ஐ ஹேவ் அப்படின்னு வந்திருக்கோம் இல்லையா? அது கூட என்ன சேரும்னு பார்த்தீங்கன்னா பீன்கிற வேர்போட, அது துணை வினைச்சொல். பீன் கூட V4 ஃபார்ம் சேரும். V4ங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம், மெயின் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் பீன் ப்ளஸ் V4. ஹேவ் அல்லது ஹேஸ் கூட பீன் ப்ளஸ் V4 ஃபார்ம் இஸ் கால்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், next week we will meet. Till then, bye from Jerome.